ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி என் நேயர் பெருமக்கள் ஒரு வாசகத்திற்கு உற்ற துணையை கொடுங்கள். திருவாசகத்தை தெளிவிற படிங்கள். திருவாசகத்திற்கு முருகாதார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்ற வாக்கிற்கு இணங்க ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து உயர்வை கொடுங்கள். 6/12/2026 வாக்கிய பிரகாரம் 12 ராசிக்குரிய சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்றார். இந்த கும்பம் தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு. என்ன செல்வாக்கு உண்டுன்னா, அதாவது காலூன்றி நடக்கும்போது புரியாத வாழ்க்கை கோலூன்றி நடக்கக்கூடிய தன்மை நிறைந்தது மட்டுமல்ல, தன்னை ஈர்க்கக்கூடியது. அதாவது கலசம், கும்பம்னா கலசம் தெரியும் உங்களுக்கு. அப்ப கோபுர கலசம்னு நம்ம சொல்றோம், 1 நடை 3 நடை 4 நடைங்கிறோம். அப்ப கலசத்துக்குள்ள ஈர்க்கக்கூடியது என்னது? ஜலம். கலசத்துக்குள்ள ஈர்க்கக்கூடியது என்னது? அந்த தண்ணீர். அப்ப நீரின் சக்தியை விட உலகத்துல வேறு எந்த சக்தியும் கிடையாதுங்கிறது சாசனம், ஐதீகத்துல. அதனாலதான் பாருங்க, என்ன பேசினாலும் இந்த சதய நட்சத்திரக்காரவங்க இருக்காங்களே, ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படிங்க அதை மட்டும் சொல்றீங்கன்னு சொல்லிதான் நிறைய கிளைண்ட் வருவாங்க ஐயா கிட்ட. அதுக்கு மட்டும் ஏயா தனித்தன்மை இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு மட்டும் இல்ல, திருவாதிரைக்கும் தனித்தன்மை, சுவாதிக்கும் தனித்தன்மை, சதயத்துக்கும் தனித்தன்மை. ஏன்னா அந்த 3 பேருமே, நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க நிறைய பதிவு, சாயாக்கரங்களுடைய சாட்சி, சாயாக்கரங்களுடைய சத்தியம், சாயாக்கரங்களுடைய நிலைமை, சாயாக்கரங்களுடைய நன்மை, சாயாக்கரங்களுடைய அருள் தன்மை இருந்தால் ஒரு மனிதனை உலகத்தையே வாங்க முடியும் என்பது ஐதீகம். நீங்க நினைக்கலாம் சந்திரன் தான் பெருசு, நீங்க நினைக்கலாம் சூரியன் தான் பெருசு, கிடையவே கிடையாது. சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதே போல கெடுக்கிறதுலயும் நம்பர் 1 உலகத்துல அவங்கதான். கெடுக்கிறதுலயும் கொடுக்கிறதுலயும் மன்னாதி மன்னன் சக்கரவர்த்தி திருமகன் பேரரசன் யாருன்னா சாயாக்கரங்க. அப்ப அந்த சாயாக்கரங்களை நம்ம எப்படி எல்லாம் வச்சிருக்கணும் பார்த்தீங்களா? அதுல வந்ததுதான் கும்பராசி நேயர்களுக்கு அந்த தாக்கங்கள். டிபெண்ட்ஸ் ஆன் தி கன்ஃபியூஸ் மைண்ட். ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். பாருங்க, கும்பராசி எங்க போனாலும் வெளியதான் போகும். எந்த ஜோசியத்தை இருப்பாங்க, சதய நட்சத்திரமா, டே நீ வெளிநாடு போடா அப்படித்தான் சொல்லுவாங்க. டே நீ வெளிநாடு அப்ராடு கட்டிட்டு போ, பொழைச்சுக்குருவ அப்படித்தான் சொல்லுவாங்க. மிதுன லக்கணம் கும்பராசியா தான் சொல்லவே வேண்டாம். துலாம் ராசி துலாம் லக்கணமா கும்பராசியா தான் சொல்லவே வேண்டாம். அந்த ரிலேட்டிவ், அந்த சம்பந்தம் உண்டு, அதுக்கு அந்த ரிலேட்டிவ் உண்டு, அந்த சம்பந்தம் உண்டு. அதனாலதான் அதை நம்ம அப்படி ஆபகனம் பண்றோம். அப்போ கும்பராசியில இருந்துதான் குருநாதர் இப்ப மீனத்துக்கு போயிட்டார். சப்ஜெக்ட் வந்தார், கும்பத்துல இருந்து இப்ப நமக்கு மீனத்துக்கு போயிட்டார். அப்ப மீனத்துக்கு போகும்போது இப்பதான் 12 வயசு, 13 to 19 வயசு, திருமண தடை, 40 தொழில், எல்லா வகையிலையும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்னும் கவனம் வேண்டாம். இருக்கிறத மட்டும் அகலக்கால் வைக்காம இருந்தாலே கவனம் சதறாது. இருக்கிறத மட்டும் அகலக்கால் வைக்காம, நான் அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன்னு சொல்லி எதையாவது புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. அப்படிலாம் இருந்தா தான் நமக்கு அந்த தாக்கங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வரும். இல்லைன்னா அது வராது. தள்ளி வைக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, விளக்கப்பட்டது, அப்படி போயிடும். அதனாலதான் உங்களுக்கு அந்த படிப்பு குறைவு. அப்போ 12 வயது வரை படிப்பு மட்டும் இல்லைங்க, கண்டிப்பா குழந்தைகளுடைய 1 to 12 வரை என்ன செய்யும் தெரியுமா? உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு, படிப்பு ரீதியான பாதிப்பு, வைத்திய செலவு, மருத்துவ சோதனை மிக அவசியம். 13 to 19 படிப்பு தடை, சகலா கல்வி வெல்ல மாலை, சகலா கல்வி வெல்ல மாலை, அந்தர் அனுபூதி, கந்தர் அனுபூதி, நீதிநெறி விளக்கம், இதெல்லாம் படிச்சீங்கன்னா அந்த தடையை நீக்கும். அந்த தடையை நீக்கும். அடுத்தது 40 திருமண தடை. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தேவர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு அர்த்தன் அரசியல் பதிகம். உமாபதி சிவன்
உமாபதி சிவபதிகம், இதெல்லாம் படிச்சீங்கன்னா திருமண தடை நீங்கும். தொழில் பைரவநாதன், சக்கரத்தாழ்வார், 48 சனிக்கிழமை 12 சுத்து, ஒரு 6 தீபம், 48 சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார், கால பைரவர் 48 ஞாயிற்றுக்கிழமை 4 to 6, 8 விளக்கு நெய் தீபம் போட்டு ஏத்துங்க. வெற்றியை பாருங்க, சிறப்பா கொண்டாடுங்க. கண்டிப்பா எல்லாமே விளக்கும். அந்த அளவுக்கு தன்மை நிறைந்தது கும்பராசி. அந்த அளவுக்கு தன்மை நிறைந்தது கும்பராசி. சாதாரணமா நினைக்காது. இப்படிலாம் செஞ்சு வந்தா இந்த கும்பராசி நேயர்களுக்கு இப்போது கும்பராசி சனீஸ்வரர் அங்கே போயிட்டாரு, மீனத்துக்கு போயிட்டாரு. இனி பாத சனி, பலனுள்ள சனி. இனிமேல் வரவுடைய காலத்துல திருக்கொல்லிக்காடு மட்டும் போயிட்டாரு. திருக்கொல்லிக்காடு தயவு செய்து போயிட்டான். மங்களநாதர் மங்களமா இருக்கக்கூடிய மங்களநாதனா இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு, அக்னீஸ்வரர் இருக்கக்கூடியவர், சகல செல்வங்களும் கொடுக்கக்கூடியவர், சகல நேர்த்திக்கண்ணையும் தீர்த்து வைப்பவர், சகல குறைபாடுகளையும் குறையில்லாம தீர்த்து வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு சனீஸ்வரர் என்றால் மங்களநாத திருக்கொல்லிக்காடு. கும்பராசினியர்கள் கண்டிப்பா நான் என்ன ஜென்ம நட்சத்திரம் சொல்லவே மாட்டேன். எதுக்கு ஜென்ம நட்சத்திரம்? எப்ப வேணாலும் நீங்க போகலாம். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, திருப்பதி போகணும்னா திருப்பதி மலையப்ப சுவாமி கூப்பிடாம, மணமகள்ந்து கூப்பிடாம நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப அவருக்கு மட்டுமா எழுதியிருக்குது? அண்ணாமலையாருக்கு எழுதலையா? திருவானைக்கல்ல ஜம்புலிங்கேஸ்வருக்கு இல்லையா? எங்க அப்பா ராமநாத சுவாமிக்கு இல்லையா? என் அப்பா விஸ்வநாதனுக்கு, காசு விஸ்வநாதன். எந்த தெய்வங்களா இருந்தாலும் அவருடைய அருள், அவன் அருளாலே அவன் தாழ்மடை. அவன் அருள் இல்லை என்றால் நேயர்கள் உங்களுக்கு நான் எதுவும் பேச முடியாது. அவன் அருள் இல்லை என்றால் நான் இந்த உலகில் வாழவே முடியாது. அவன் அருள் இல்லை என்றால் படிப்பு, திருமணம், தொழில், வயோதிக வயது, பார்த்தீங்களா? வயது முக்கியம். மூப்பு பினிசா முடியுமா? முடியாது. எல்லையற்ற தன்மை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன். சார் 32 வயசு தான் சார். ஒரு ஜோதிட துறையில பாருங்களேன், 32 நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 32 தான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் என்று முடிக்கிறாரு மாணிக்க வாசக பெருமான். 32 படிகளை முடிக்கிறாரு விக்ரமாதித்தன். 32 ஆண்டில் விடியும் முடியும்னு முடிக்கிறாங்க ஜோதிட துறையில. 32 குருச்சந்திர யோகத்தை செய்யக்கூடியது 32. இதை விட இனி என்ன சிறப்பு வேணும்? அதனால தயவு செய்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காம வாங்க. அடுத்து 6/6 கும்பத்துக்கு ஏற்கனவே இப்ப குரு பலம் இருக்குது. உங்க ராசிக்கு குரு 9ஆம் பாறை பார்த்தாலும் உங்க தசாபத்தியை மட்டும் பார்த்துட்டு அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டா வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதுல மாற்று கருத்து. 40% 40%